ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 31 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்ரெடி 30 டேஸ் முடிச்சிருக்கோம். அண்ட் அந்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட டே 31 தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு மட்டும்தான் பண்ண போகிறோம். அண்ட் நாளைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு பண்ண போகிறோம். ஸோ இதோட கண்டினியூஷன் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். அண்ட் இது எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளிட்டரியாக ஷைனிங்காக நல்லாயிருக்கும். அதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். அது கூட பார்த்திங்கன்னா பால் செயின் எடுத்திருக்கேன். அண்ட் பால் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மீட்டர் 8 ரூபா தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் தேவையோ அவ்வளோ மீட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் அது கூட பார்த்திங்கன்னா என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன் பேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 4 மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி அழகான பியூட்டிஃபுல்லான டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்லி ஆரி தெரியாதவங்களுக்காக. ஸோ ஆரி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் இருக்கும். அண்டு உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுசஸுக்கு ஏதாவது ஒர்க் கொடுத்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா ஆரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், பட் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியெல்லாம் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பிடிச்சி பார்க்கும்போது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்டு என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக இந்த சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு 30 டேஸ் முடிஞ்சாச்சு. அண்ட் 100 டேஸ் சேலஞ்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் நம்மளோட ஆரி பீட்ஸை தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் த்ரெட்டில் நீடில் கோர்த்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 பீட்ஸை நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. 4 பீட்ஸை கோர்த்து இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப வந்து செகண்ட் பீடில் இருந்து திரும்ப இன்னொரு ஸ்டிச் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அகெயின் திரும்பவும் 4 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. 4 பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரியே கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் மட்டும் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் எதுவும் போடலை. சிம்பிளி இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆரி மாதிரியே பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய சேனலில் வந்து 30 rupees பட்ஜெட்டில் நம்ம எப்படி ஆரி நம்மளாகவே பண்ணுறது, ஸோ ஆரி தெரியாதவங்க எப்படி டிசைன் பண்ணுறது, 50 rupeesல எப்படி பண்ணுறது, 100 rupeesல எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஸோ எப்படி இருக்குது இந்த ஒர்க் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், ஒரு ரோ வந்து அழகாக வந்து ஆரி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்குது. ஸோ அப்படியே ஒரு ஆரி லுக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் தான் போட்டு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரோவில் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணால் அப்படியே உங்களுக்கு ஒரு ஆரி லுக் கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நான் செயின் ஸ்டிச் எதுவுமே போடலை, எனக்கு டைம் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோஸ்லேயுமே அதே தான் சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால தான் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறதுக்கு நைட் ஆகுது. அதுதான் ரீசன். ஸோ இருக்கிற டைம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன் 2 centimeters கேப்பில். இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு ஸோ அண்டு இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸோட கைகளுக்கு மட்டும் பண்ணுறதுக்கு ரீசனும் அதுதான், டைம் தான். ஸோ அதனால தான். அண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கும் என்னென்னா எனக்கு வந்து டைம் இல்லை, அதுதான் ரீசன். ஸோ என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க
ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்களா, உங்களுக்கு வீடியோஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, சப்போர்ட் பண்ணுறாங்களா, இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோவாக போடுறதுக்கு ஷார்ட்ஸ் ஆர் வீடியோவாக போடுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. சாட்டர்டேஸும் மோஸ்ட்லி ஒர்க்கிங் டேயாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்கிறதில்ல. பட் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன். எனக்கு லீவு கிடைக்கும்போது கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பால் செயினை தான் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இந்த டிசைன்ஸில் நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க இந்த லைனில், இந்த வேர்ட்டிக்கல் லைனில் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ பாருங்கள், ஸோ B7000 க்ளூ யூஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அண்ட் இந்த பால் ஸ்டோன் வந்து கருக்குது, கொஞ்ச நாளே கருத்துருது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க கமெண்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி கருக்கிறதுக்கு ரீசனே நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால தான். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா கருத்துரும். கறக்கும்போது நம்ம திரும்ப மாற்ற வேண்டியது தான். இல்லை நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி விட்டால் ஒன்றுமே செய்யாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இங்கே அங்கங்கேயா சுற்றி ஸ்டிச் பண்ணி விட்டால் போதும். ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிட்டால் ஒன்றுமே செய்யாது, கறக்காது, ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு லைன் விட்டு அடுத்த லைனுக்கு நம்ம திரும்ப வந்து பால் செயினை தான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு நம்ம வேறு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் அதை அப்படியே விட்டுருக்கோம். ரிமைனிங் இருக்கக்கூடியதுக்கு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் எப்போவுமே நம்ம டார்க் கலர்டு ப்ளவுசஸில் இந்த மாதிரி ஒர்க் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அண்ட் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸாக சூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ப்ளவுஸில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், இருந்தாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்குது. இந்த ப்ளவுஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஓரளவு, அதனால தான் இந்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது பாருங்கள். பட் இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் இருக்குது. கழுத்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது. ஸோ நம்மளால் டிஃப்ரெண்ட்டாக அழகாக ஒரு டிசைன் கண்டிப்பாக கழுத்துக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளோட கழுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாகவே இருக்குது, எந்த ஒரு டிசைன் ஆர் பேட்டர்னும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதில் நம்மளால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஒர்க் கொடுக்க முடியும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அண்டு எனக்கு டைம் இல்லை. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதோட எண்டில் நம்ம வந்து நம்மளோட B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் காமிச்சிருந்தேன் இல்லை, அந்த ஸ்டோனை தான் நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டோனை. ரொம்பவும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ஸ்டோனோட ப்ரைஸும் கம்மி தான். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வந்து கடைகள் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டோன்ஸை வந்து வாங்கி தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரமாக இளகிராது, அப்படியே இருக்கும், பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ பாருங்கள், நான் வந்து கீழையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அந்த லைனுக்கு கீழையும் நான் வந்து டபுளாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். 2 சைடுமே பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணாமலே உங்களால் எல்லாம் ஒர்க்கும் பண்ண முடியும், பேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணாமலே ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி வரையாதீங்க. வரையாமலே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ட்ரா பண்ணாமலே உங்களால் கரெக்டாக ஒரு லைன் கொடுக்க முடியும், கரெக்டாக ஒரு ஃபினிஷிங் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து மற்றபடியே ட்ரா பண்ணாமலே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ளெயின் ப்ளவுஸாக இருந்திருந்தால் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். பட் நம்மளோட ப்ளவுஸ் ப்ளெயின் கிடையாது. ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. அண்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட சாரியோட ஜரி கலரில் தான் நம்ம இந்த ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த சாரியோட ஜரி கலர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர். ஸோ அதனால தான் கோல்டன் கலரில் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பீட்ஸ், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு இப்போ ஒரு வேளை சில்வர் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் சில்வர் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் பீட்ஸ், சில்வர் ஸ்டோன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எகெயின் இன்னும் ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கணும், பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பியூட்டிஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் நம்ம ஸ்டோன்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும் பாருங்கள். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப இந்த ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஸ்டோன்ஸை தான் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அண்டு க்ளூன்னு சொல்லும்போது எப்போவுமே நம்ம வந்து B7000 க்ளூ மட்டும்தான் சூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுவாங்க. பட் ஃபேப்ரிக் க்ளூன்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது. சீக்கிரமாகவே இளகி வந்துடும். அண்டு தண்ணி படும்போது நம்மளோட கிளாத் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிரும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இந்த B7000 க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. B7000 க்ளூ ரொம்பவும் நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக இளகிராது. லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லாயிருக்கும். அண்டு சீக்கிரமாக உங்களுக்கு பேஸ்ட் ஆகிரும். ப்ளஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், இதுவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக. அண்ட் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஐடியா இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எது என்ன இருந்ததுனாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம், கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நல்லா இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நாம் வந்து இதில் வந்து நம்மளோட கட் பீட்ஸை தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து நம்மளோட நீடில் த்ரெட்டை கோர்த்து எடுத்திருக்கேன். ஸோ கட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்ட்டு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சிக்ஸாக் மேனர் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு கட் பீட்ஸை பேஸ்ட் பண்ணி எடுக்கணுன்னாலும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ண தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்தேன். கடைசியில் டைம் இல்லாத ரீசன்னால நான் பேஸ்ட் பண்ணி தான் எடுத்துட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் வந்து நம்ம அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். அண்டு இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நீங்களே உங்கள் கையால் பண்ணலாம். நீங்கள் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் டெய்லர்கிட்ட போயிட்டு நிறைய ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. உங்கள் கையாலே நீங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ டெய்லர் பார்த்திங்கன்னா அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம கையால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 100 rupees, 30 rupees, 50 rupees இப்படி நிறைய பட்ஜெட்டில் உங்களால் பண்ண முடியும். அதோட வீடியோஸ் எல்லாம் சேனலில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி ப்ளஸ் கொஞ்சம் இடங்கள்லாம் நான் வந்து பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபைனலி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த டிசைன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் மட்டும் ப்ளைனாக இருந்துச்சுன்னா இந்த ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு. பட் நம்மக்கிட்ட தான் இந்த ப்ளவுஸு இப்படி இருக்குல்ல, ஸோ இது எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலுமே ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸோட ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவோட பிகினிங்கில் இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சேஞ்சாக இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. இது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, கொஞ்சம் நேரத்துலேயே உங்களால் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம இந்த மாதிரி நம்மளோட பால் செயின் இதெல்லாம் பேஸ்ட் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரிமைனிங் நம்ம ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண இடத்துல நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்கள். தையல் மெஷினில் கூட நம்ம ஆரி அழகாக போட்டு எடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ அது அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போ சுத்தமாக டைம் இல்லாதனால தான் அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியலை.
பட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சிம்பிளாக கிராண்டாக நீட்டாக பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக அழகாக இருக்குது. அண்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆசைப்படுறவங்க, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.